ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் யாராச்சும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் 2ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, டபுள் செயின் ஸ்டிச், பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராவலிங்னு. அதே ஸ்டிச்சை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சில்க் த்ரெட்லேயே வந்து பெஸ்ட்டு பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பெல் மட்டும்தான் வந்து பெஸ்ட்டு பிராண்டு, ஓகேங்களா? மார்க்கெட்டில் நிறைய இதில் வந்து இருக்குது, பட் வந்து டபுள் பெல் தான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து சில்க் த்ரெட் வந்து பிரிய தான் செய்யும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பொறுமை இழந்துட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து போடவே முடியாது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு தயவு செய்து விட்டுறாதீங்க, ஓகேங்களா? அகெயின் ட்ரை பண்ணிக்கிட்டே நீங்கள் இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து டக்குனே வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச்சும் ஜிக்ஸாக்லேயே வந்து 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 3மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3மே எதுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்பயும் போல் செயின் ஸ்டிச் ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, ரைட் டு லெஃப்ட் சுற்றி மேலே எடுத்து இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் அகெயின் இப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல போதும் அப்படின்னா நான் வந்து என்நாட் போடுவேன். ஸோ என்நாட் கிளாஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து கிளாஸ் 1லேருந்து போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். நான் வந்து கிளாஸ் 1லேருந்து போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ எந்நாட்டுமே இந்த சில்க் த்ரெட்டுக்காக போட்டுட்டு நம்ம இப்படி கீழே இழுத்துட்டலாம். கீழே இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்நாட்டு வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சுட்டு இப்படி அக்கு ஷேப்பில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அக்கு ஷேப்பில் வச்சுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்கண்ணா. குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அகைன் இப்படி இந்த பக்கமாக டர்ன் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு இந்த பக்கத்துலேன்னு ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அகைன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பார்க்குறக்கு அழகாக மைன்யூட்டாக அழகாக தெரியும். ஸோ அகைன் இதே மாதிரி தான் கீழே கொண்டு வந்து ஒரு குத்து, ஒரு சுற்றிட்டு பக்கத்துலேயே குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ லாக் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து என்ஆட் பண்ணிக்கலாம். என்ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஜிக்ஜாக்லேயே வந்து டைப் 1. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜிக்ஜாக் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் போட்டு தானே எம்போஸ்ட் லுக் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் வந்து பக்கத்தில் போட்டோம். இதுக்கு வந்து செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே டர்ன் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி லூஸ் ஆக தான் வந்து செய்யும். அதனால எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ அப்படியே இதே மாதிரி தான் இது வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டுக்காக வச்சு போடுவோம் நம்ம, ஓகேங்களா? இதுக்கும் நம்ம வந்து செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச் அடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நம்ம எர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஜிக்ஜாக்கு, ஸோ அதே டைப் தான் போட போகிறோம். ஒரு பெரியது போட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அகெயின் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, பக்கத்தில் மைன்யூட்டாக குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சில்க் த்ரெட் இன்னுமே எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஸோ அது இருக்க தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும், ஓகேங்களா? உடனேலாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஆகாது, சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமை ரொம்ப அவசியம், ஓகேங்களா? பொறுமையாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் வந்து ஒரு கலராக இருக்கனால இன்னொரு கலர் நூலையும் சேர்த்து போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. அப்படி வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ நான் சில்க் த்ரெட் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், கிளாஸ் 4லேன்னு சில்க் த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கலர் இருக்கனால இன்னொரு கலருக்கு எப்படி த்ரெட்டு வந்து சுற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை ஒரே கலரில் 2 கலரில் கூட இப்போ
இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துருக்கீங்கன்னா பிங்க் கலரில் இன்னொரு கலர் மார்க்கெட்டில் வாங்கி கூட நீங்கள் வந்து போடுங்க ஓகேங்களா. டபுள் கலராக போடாதீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இப்படி குட்டி குட்டியான செயின் ஸ்டிச் பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இப்போ இந்த மாதிரி இப்போ போட்டுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இன்னொரு கலர் ஆஃப் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட சில்க் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்டிங்க பார்த்தீங்களா அதே ஸ்டிச் தான். ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்படி கொண்டு வரீங்க. இப்போ வந்து கீழேருந்து மேலே போயிருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து மேலே இருந்து கீழே வந்து வரணும். அதே மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், ஒரு ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச்சு, இந்த மாதிரியே வந்து போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் 2 உடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து மெஹந்தி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ குயிக்காக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க ஓகேங்களா. நீங்கள் கேட்டதை எனக்கு வந்து என்ன டவுட்னே புரியும். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து சண்டே வந்து வாட்ஸ்அப்பில் லைவ் கிளாஸ் வந்து வருவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து குரூப்பில் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வந்து வரணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து முடிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக 2 த்ரெட்டாக எடுத்து தான் போடணும். ஒரு த்ரெட்டாக வந்து எடுத்துடாதீங்க. எடுக்கிறப்பே பாருங்கள் 2 த்ரெட்டாக நமக்கு வருதா, ஒரு த்ரெட்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.